இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. மாணவிகள் கல்வி பயிலக்கூடிய வளாகத்திலேயே நேர்ந்த இந்த கொடுமை பெற்றோர் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. படிக்க வரும் மாணவிகளின் பாதுகாப்பில் கல்வி நிறுவனங்களின் அலட்சிய போக்கு கேள்விக்குள்ளாக்கி இருக்கும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளுக்கு போஷ் கமிட்டி என்றாலே என்னவென்று தெரியாமல் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெரியல மேம். தெரியாதுக்கா. கல்வி நிறுவனங்களிலும் சரி, பணி சூழலிலும் சரி, பெண்களுக்கு நேரும் பாலியல் சீண்டல் தொடர்பான புகார்கள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு கடந்த 2013ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டதுதான் பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்ற போஷ் சட்டம். பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பணிபுரியும் இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போஷ் கமிட்டி அமைக்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருது, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் வருது, இல்லை அவங்கள உத்து பார்க்குறதோ, அவங்கள பார்த்து கண்ணடிக்கிறதோ, இந்த மாதிரி செயல்கள் கூட செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆகும். இதை பெண்கள் வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிற அளவுக்கு பயப்படுவாங்க. அப்படின்னும் போது அவங்க சக ஊழியர்கிட்டயோ இல்லை சக மாணவர்கள்கிட்டயோ யார்கிட்டயோ சொல்லும்போது அவங்க மனரீதியாக பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட லீகல் லேயர்ஸ், அதாவது அவங்க பேரண்ட்ஸ் கூட அந்த கமிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், கமிட்டிக்கு ஒரு கம்ப்ளைண்டாக கொடுக்கலாம். சட்டத்துக்கு உட்பட்டு கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்களில் போஷ் கமிட்டி அமைக்கப்பட்டிருந்தாலும் அவை உரிய முறையில் செயல்படுத்தப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். இதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருப்பது போஷ் கமிட்டி குறித்த நமது செய்தியாளரின் கேள்விக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவிகள் அளித்த பதில்தான். போஸ்ட் கமிட்டியா? எனக்கு தெரியலக்கா. போஸ்ட் கமிட்டினா என்னன்னு தெரியுமா? தெரியும். கமிட்டினா என்னன்னு? நோ. அது என்ன சர்க்குலர் கொடுத்துருக்காங்களா? எதுவும் கிடையாதா? ஒரு டைம் கூட இதை பற்றி மீட்டிங் வச்சோம் இல்லை சர்க்குலர் கொடுத்தோம், நோட்டீஸ் கொடுத்தோம், எதுவுமே சொல்லலையா? தெரியல மேம். நோ இன்ஃபர்மேஷன் கிடையாது. இல்லை, தெரியல அதை பற்றி. நோட்டீஸ் எதனா ஒட்டியிருக்காங்களா? எதுனா சர்க்குலர் மாதிரி எதுனா கொடுத்துருக்காங்களா காலேஜில்? போஸ்ட் கமிட்டினா என்ன அது மாதிரி எதுவும் அது நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்களா? நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. இல்லை நான் எதுவும் பார்க்கல. போஸ்ட் கமிட்டினா என்னன்னு தெரியாது. அது நோட்டீஸ் எதனா ஒட்டியிருக்காங்களா காலேஜில்? இல்லை. மாணவ மாணவிகளுக்கு அவ்வப்போது சிறப்பு வகுப்புகள் மூலம் போஷ் கமிட்டியின் செயல்பாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகும் மாணவிகள் போஷ் கமிட்டியில் புகார் அளிப்பதன் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தாமல் போவதே மாணவிகள் பாதிப்புக்கு உள்ளாவதற்கு காரணமாக அமைகின்றது. இந்த இன்டர்னல் கமிட்டியில் யார் யார் இருக்கிறாங்க, இப்படி ஒரு கமிட்டி இருக்குன்னு எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு டிஸ்பிளேல அவங்க பேஸ் பண்ணி ஒட்டணும். அப்போதான் அந்த நிறுவனத்திலையோ இல்லை அந்த கல்வி இன்ஸ்டிடியூஷன்லையோ எல்லாருக்கும் தெரிய வரும், ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். மற்ற கல்லூரிகளுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே போஷ் கமிட்டியின் செயல்பாடுகள் முறையாக இயங்குகிறதா என்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாணவி ஒருவர் இதுவரை போஷ் கமிட்டி பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது, அப்படி ஒரு குழு செயல்படுவது குறித்து எவ்வித தகவல்களும் எங்களுக்கு இதுவரை வரவில்லை என்றது அதிர்ச்சியையே ஏற்படுத்தியது. இப்போ போஷ் கமிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இல்ல, போஸ்ட் கமிட்டி அப்படிங்கறத பத்தி இது வரைக்குமே நாங்க கேள்விப்பட்டது கிடையாது. எங்க யூனிவர்சிட்டிலயோ இங்க நமக்கு யூனிவர்சிட்டிக்குள்ள போஸ்ட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு எங்களுக்கு இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் அதை பத்தின அறிமுகமோ கொடுத்ததும் கிடையாது. போஷ் கமிட்டி பற்றியோ அதன் செயல்பாடுகள் பற்றியோ அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளுக்கு என்னவென்றே தெரியாமல் இருப்பதற்கு யார் பொறுப்பு என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. கல்லூரி சேர்க்கையின் போது மாணவிகளிடமிருந்து கல்வி கட்டணத்தை கராராக வாங்குவதில் அக்கறை காட்டும் கல்வி நிறுவனங்கள் மாணவிகளின் பாதுகாப்பில் மட்டும் மெத்தனத்தை கையாள்வது ஏன் என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. இந்த கமிட்டி இருக்குது அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே தெரிய வரல. அதாவது இந்த கமிட்டி
கமிட்டி என்னன்னா இந்த ஆக்ட் படி அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு நிறுவனத்தில் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இருக்காங்க அப்படின்னா 2 பேருக்குமே அந்த அவேர்னஸ் கொடுக்கணும். அதாவது ஆண்கள் வந்து ஒரு சக ஊழியரை சப்போஸ் வந்து ஒரு விசில் அடித்து கூப்பிட்றதோ, இல்லை வந்து ஜாடை காட்டி கூப்பிட்றதோ, இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு செக்ஷுவலாக பேசுகிறதோ, இது எல்லாமே வந்து தப்பு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து சக ஊழியர் தானே அப்படின்னு விசில் அடித்து கூப்பிடுவாங்க, ஆனால் அதை பண்ணுறதுமே வந்து தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ 2 பேருக்குமே அவேர்னஸ் கொடுக்கணும். போஷ் கமிட்டியை சரிவர செயல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற நிலையில் கல்லூரிகளில் போஷ் கமிட்டியின் செயல்பாடுகள் குறித்து உரிய ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. லோக்கல் கமிட்டி செயல்படுதுங்கிறத வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். இது செயல்படுது அப்படிங்கிறது இயர்லி ஃபைல் பண்ணணும். சப்போஸ் அது செயல்பட்டதுன்னா சட்ட ரீதியான எந்த நடவடிக்கையும் வந்து அந்த நிறுவனத்து மேலேயோ இல்லைனா அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலேயோ வந்து நம்ம வழக்கு பதிவு செய்து அதற்கான ஃபைன் அமௌண்ட்டோ இல்லை தண்டனையோ என்னமோ வாங்கி கொடுக்கலாம். அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்லூரிகளில் போஷ் கமிட்டியின் செயல்பாடுகளையும் அது குறித்து மாணவிகளுக்கு தெளிவான புரிதல் ஏற்படுத்துவதையும் அரசு உறுதிப்படுத்துவதோடு இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.